அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தக வெளியீட்டுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்சம் சீரியஸான விஷயம் நடக்க போகுது நினைக்கிறேன். அதனால எஸ்கேப் ஆகிறது தான் நல்லா நினைக்கிறேன். முக்கியமாக இளங்கலை இருக்கையில் வந்து நோர்வேஜிய தூதராளகம் மற்றது பிரித்தானிய தூதரகத்தில் சிரேஷ்ட ஆலோசகராக இருந்திருக்கிறார். தீர்ப்பு வந்து சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு தீர்ப்பு வந்து இவர்கள் சுயநிலை உரிமை கோரலாம். இன்றைக்கு நாங்கள் இங்கே இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் 83 கலவரங்கள் சிங்கள மக்களுக்கு இல்லை அரசு பெரிய பிரச்சனை தமிழர் வந்துட்டான் கோர்ட்ல வந்துட்டான். எங்களுக்கு எல்லாம் அந்த சின்ன வயசுல பெருமிதம் உங்களுடைய ஆக்கள் இப்படி ஆக்கள் பெருமிதம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி சொன்னா அதற்கு ஆழமான தேடல்கள் வேண்டும், ஆதார சேகரிப்புகள் வேண்டும், மிக பெரும் துணிச்சல் வேண்டும். வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் சிங்களத்தை கற்றிருந்தால் எமது விடுதலை போராட்டத்தை சிங்கள மக்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே எடுத்து சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? DS சேனநாயக்க 1949ஆம் ஆண்டு காலிமுகத்தில் இருந்த குதிரை சவாரியின் பொழுது குதிரையிலிருந்து தவறி விழுந்துதான் இறந்தார். அதே நேரம் அன்றைக்கு அவர் குதிரையிலிருந்து தவறி விழும் பொழுதும் பக்கத்து குதிரையில குதிரை சவாரி செய்து கொண்டிருந்தது GC பொன்னம்பலம் அவர்கள். என்ன சொல்றது, ஒரு துன்பகரமான ஒரு கேம் சேஞ்சரா எங்களோட வரலாறுல வந்துட்டு. இந்த புத்தகம் மூலமாக நீங்க எங்களுக்கு என்ன சொல்ல வாங்க, நாங்கள் எங்களுடைய தலைமை அரசியல் தலைமை வந்து எப்படி கையாண்டது, இப்படி 83க்கு பிறகு எங்களுடைய தமிழ் தலைமைகள் என்று சொல்லப்பட்ட பாராளுமன்றத்தில் இருந்த தலைவர்கள் யாருமே எதுக்குமே தயாராக இல்லாம இருந்தாங்களோ அது மாதிரி 2009க்கு பிறகும் நாங்க தயாராக இருக்கிறோம். மக்களினுடைய விருப்பங்களை பிரதிபலித்தார்கள், மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றதை கேட்டு செய்தார்கள் என்ற கேள்வியை நாங்கள் 83க்கு பிறகு கேட்கலாம், 2009க்கு பிறகு கேட்கலாம், இன்றைக்கும் கேட்கலாம். கேட்டால் அதுக்கு பதில் நாம் வாசிக்க வேண்டிய நூல் நிச்சயமாக உங்களிடத்தில் முரணான எதிரான கருத்துக்கள் கூட இருக்கும். கட்டாயம் இளையோருக்கு முக்கியமாக இளையோருக்கு கூட கேள்வி இருக்கு. அதுல அதனுடைய அரச இயந்திரம் எப்படி இயங்குகிறது, அதனுடைய நுணுக்கமான வடிவங்கள் என்ன என்றதை நாங்கள் 1883 1983 வரைக்கான 100 வருஷத்துல பார்க்கலாம். அதை நாங்கள் வடிவாக பார்த்தோம்னா அடுத்த வாரம் 50 வருஷத்துக்கும் இலங்கை அரசாங்கம் எப்படி இயங்கும். இந்த நிகழ்வை நிறைவே கொண்டிருக்கல ஒரு ஏற்புரை ஒன்று முக்கியமாக அமைது. அதுவுமே வீட்டில் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் வருவதால தான் அது சாத்தியம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.